என்னமோ தெரியலம்மா, நீ என் கூட இருந்தா எனக்கு ஒரு தெம்பு. அதனாலதான் உன்னை வர சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. உன்னை பார்க்க ஹாஸ்டலுக்கு தான் வரணும்னு நினைச்சேன். ஆனா சும்மா சும்மா அங்க வந்து நின்னா அது உனக்கு தர்ம சங்கடமா இருக்கும். அங்க உள்ளவங்க கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். சரி, வீட்டுக்கு வர சொல்லலான்னு பார்த்தா நீ ஹாஸ்டலு கம்பெனின்னு அலைஞ்சிட்டு இருக்க. உனக்கு உடம்புக்கு வேற முடியலையா? அதான் நானே வந்துட்டேன். இப்போ உனக்கு உடம்புக்கு எப்படிமா இருக்கு? பரவாயில்ல. நான் அன்னைக்கு வரணும்னே நினைச்சேன். வேலையில இருந்து கிளம்பிட்டேன். ஆனா நடுவுல மருமகளே, நீ எனக்கு எந்த காரணத்தையும் சொல்ல வேண்டியதில்லை. நீ எது பண்ணாலும் அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால நான் உன்னை தப்பாவே நினைக்கல. ஆனந்தி, இங்க பாரு, நடந்த எல்லாத்தையும் விட்டுருவோம். இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்ன தேவையா இருந்தாலும் சரி, அன்பு கிட்ட கூட சொல்ல தேவையில்ல. நான் இருக்கேன். என்ன நீ அத்தையா நினைக்காத, உன் அம்மாவா நினைச்சுக்கோ. எதுவா இருந்தாலும் சரி, தயங்காம என்கிட்ட சொல்லு. சரி, நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். கொஞ்ச நாளாவே நம்மள சுத்தி ஏதேதோ அபசகுணமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிற மாதிரியே என் மனசுக்கு பட்டுட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் கிரக பலன் தான் காரணம், வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கும். அத பண்ணாலே பழைய மாதிரி நாம எல்லாரும் நல்லபடியா மாறிடுவோம். அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கோயில்ல தன்வந்திரி பூஜை பண்ணணும். உனக்கும் உடம்பு சரியில்லை, எனக்கும் உடம்பு சரியில்லாம போச்சு. உனக்கும் அன்புக்கும் நடுவுல தேவையில்லாத மனக்குழப்பம் வேற. இந்த பூஜையை பண்ணா அது எல்லாமே சரியாயிடும். அதான் நாளைக்கு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். இவ்வளவுதானா? நான் கூட மகேஷ் எதுக்கு பாக்குறாங்கிற விஷயத்த சொல்லுவான்னு நினைச்சு இங்க வந்தா, சாமி பூஜை ஃபேமிலி நிகழ்ச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே இருந்திருக்கலாம் போல இருக்கே. நாம எல்லாரும் குடும்பத்தோட போகணும், நீயும் வந்துடணும், சரியா? அத சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன். ஹலோ, ஆமாமா, ப்ரொடக்ஷன் யூனிட்ல தான் இருந்தேன். நீங்க பேசுறது மிஷின் சவுண்ட்ல கேட்கல, அதான் நான் வெளியில வந்தேன். யாயா, வெளியில வந்துட்டு தான் இருக்கேன். சொல்லுங்க யாயா. அந்த ஆர்டர் தானே? கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஷூர், ஜஸ்ட் கிவ் மீ 1 வீக் டைம். தட்ஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். ஆனந்தி, கண்டிப்பா பண்ணி கொடுத்துறேன். என்ன எதுவும் பதில் பேச மாட்டேங்கிற? இல்ல, பூஜைக்கு நான் எப்படி வரதுன்னே யோசிக்கிறேன். நீ எதுக்கு யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது. ஏற்கனவே நீ நிறைய லீவ் எடுத்துட்ட. நாளைக்கும் லீவ் போடுற மாதிரி ஆயிட்டா அக்கா கல்யாணத்துக்கு லீவ் கிடைக்குமான்னு தானே யோசிக்கிற. நான் வேணா மகேஷ் தம்பி கிட்ட பேசட்டுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உடம்புதே சரியாயிருச்சுல்ல, இப்ப போய் இந்த பூஜையெல்லாம் வேணுமான்னு. இது இன்னைக்கு முடிவு பண்ணதில்ல. நீ டிரைனேஜ்ல விழுந்துட்டேன்னு கேள்விப்பட்டப்பவே இந்த பூஜையை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கடல்ல தவறி விழுந்திருக்க, அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. இதெல்லாம் மனசுல வச்சுதான் இந்த பூஜைக்கே நான் ஏற்பாடு பண்ணேன். இது உனக்காக ஏற்பாடு பண்ண பூஜை. கண்டிப்பா நீ வரணும். நாளைக்கே நான் வந்தாகணுமா? இன்னொரு நாள் வச்சுக்க முடியாதா? நல்லது தள்ளி போடக்கூடாதுமா. நாளைக்கு நாள் நல்லா இருக்கு. காலையில ஒரு 2 மணி நேரம் தான். அங்க வந்துட்டு நீ திரும்ப வேலைக்கு வந்துடலாம். மா, மா, யாரையும் கட்டாயப்படுத்தி எல்லாம் நீ கூப்பிட வேண்டாம். டேய், நீ எதுக்குடா இங்க வந்த? நீ முதல்ல எதுக்கு இவ்வளவு தூரம் வந்த? நான் என் மருமகளை பூஜைக்கு கூப்பிடலான்னு வந்தேன். நாமெல்லாம் இப்ப எங்க கூப்பிட்டாலும் இவங்க எல்லாம் வரமாட்டாங்க. என் முதல்ல தேவையில்லாம எதிர்பார்த்து ஏமாறாதம்மா. முதல்ல கிளம்பு. டேய், நானும் என் மருமகளும் பேசிட்டு இருக்கோம். நீ எதுக்கு தேவையில்லாம குறுக்க வர? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. நீ கூப்பிட்டா வேணா வராம இருப்பா. நான் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்ல மாட்டா. பாக்குறியா? மருமகளே, அத்தை கூப்பிடுறேன். நீ பூஜைக்கு கோயிலுக்கு வருவியா மாட்டியா? வாரேன். பாத்தியாடா,
என் மருமக வரேன்னு சொல்லிட்டா. என் வார்த்தைக்கு கட்டுப்பட்ட விடாவ. நீ ஏதாவது கோவமா பேசியிருப்ப, அதான் நீ கூப்பிட்டா வரமாட்டேங்கிறா. சரி மருமகளே, நான் வந்த வேலை முடிஞ்சது. நாளைக்கு காலையில ரெடியாகி நேரா வீட்டுக்கு வந்துரு. நல்ல நேரத்துக்குள்ள நாம கோயிலுக்கு போய் பூஜையை ஆரம்பிச்சிடலாம். ம் சரி. சரியா? டேய், சும்மா என் மருமக கிட்ட சிடு சிடுன்னு மூஞ்ச காமிச்சிட்டு இருக்காம சிரிச்சு பேசு. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். வாங்கம்மா, ஆட்டோ இல்ல இல்ல, பிடிச்சு தரேன். வேணாம். உன்கிட்ட 5 நிமிஷம் பேசுறதுக்கு தான் பர்மிஷன் வாங்கியிருக்கேன். நீ போய் வேலையை பாரு, நான் ஆட்டோ பிடிச்சு போறேன். வரேன்டா. வர மருமகளே. ம். எவ்வளவு பாசமான மாமியாரு, கொடுத்து வச்சவ நீ. அன்பு மாதிரி ஒரு பையன் கூட இந்த காலத்துல கிடைச்சிடுவான். ஆனா அன்பு அம்மா மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம்.